ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்ததுல ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வந்தாச்சு. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ விநியோகம் பண்ணுற டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அப்டேட்டும் வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நிறைய விதமான அப்டேட் ஒன்று பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாக இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த அங்கன்வாடியில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது, அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரூஃப் நம்ம அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ இது குறித்து சில முக்கியமான தகவல்களாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்களே ஒரு பெரிய வந்து நோட் கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டில் போயிட்டு உங்களுடைய நேம், ரெண்டாவது உங்களுடைய ஃபோன் நம்பர், மூணாவது உங்களுடைய அட்ரஸ், ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய அட்ரஸ், நாலாவது உங்களுடைய சிக்னேச்சர் அதை பண்ணணும். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தரவே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தாங்க அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற பிடி ஆஃபீஸில் இந்த அங்கன்வாடியோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த அடிப்படையில் பேஸ் பண்ணி உங்களுக்கு அங்கன்வாடியோடைய அப்ளிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் அதோடு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட் அண்ட் 12th முடிச்சிருக்கீங்க, அதனுடைய மார்க் ஷீட். ஓகேங்களா? இல்லை நான் 8வது தான் படிச்சிருக்கேன், 7வது தான் நான் படிச்சிருக்கேன், 6வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதனுடைய மார்க் ஷீட், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வைக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சான்றிதழ்கள், ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டுடைய சான்றிதழை கண்டிப்பாக இதனோட இணைக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக குறிப்பிட்றாங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, நன்னடத்தை சான்றிதழ், விளையாட்டில் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் பங்கேற்கீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சான்றிதழ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூர சான்றிதழ் எல்லாமே கட்டாயமாக வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சான்றிதழ் எல்லாம் வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்டுங்க அப்படின்னா உடனடியாக வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸர் நீங்கள் அணுகணும். அது மட்டுமே இல்லை, விஓஓ ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்லையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த தாலுகா ஆஃபீஸ் மூலமாகவும் பெற்றுக்கலாம். விஓ ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாங்கலாமா இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாங்கலாமா அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. ஸோ விஓஓ ஆஃபீஸில் தான் வாங்கணும். அது கிராமப்புறமாக இருந்தால், மலைவாழ் மக்களாக இருந்தால் கோட்டாட்சியரம் போய் இப்படி கேட்கலாங்க. ஸோ எங்கே ரெஃபரல் பண்ணுறாங்களோ அங்கே போய் தான் நீங்கள் இதை வாங்க முடியும். கட்டாயமாக மற்றபடி வேறு எங்கேயும் இதை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா விஓஓ ஆஃபீஸ்க்காக ஒரு பணி அவங்க வீட்டுக்கு உங்கள் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போல்லாம் நேரில் கிலோமீட்டர் பார்த்து எழுதி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் தலைகீழாக இருந்துச்சு. ஆனால் இப்போ டோட்டலாக மாறிடுச்சுங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு மேலே கூகுள் மேப் ஒரு டவர் கம்பெனி எடுத்துருவாங்க. அது அந்த டவர் கம்பெனியை மேலே கரெக்டாக இருக்கிறத ஒர்க் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு மேலே வச்சுட்டாங்கன்னா அங்கே இருந்து உங்கள் ஸ்கூலுக்கு மேலே ஒரு வச்சுட்டு இப்போ ரெண்டையும் ஜிபிஎஸ் காப்பி பண்ணி போட்டுருவாங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒரு கிட்டத்தட்ட உங்கள் அருகாமையில் இருக்கிற கிலோமீட்டரில் ஸ்கூலில் தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதனால நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு 5 நாள் வந்து 6 நாள் ரொம்ப அலக்கழிச்சிட்டாங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல, நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அதனால் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய தலைவரை போய் மீட் பண்ணுங்க. அதாவது அவங்க உங்கள் ஊரில்
2 பேர் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போயிட்டு மீட் பண்ணலாங்க. ஸோ தேர்ந்தெடுக்க ஓட்டு போட்டு அதனால அங்கே போய் அவங்களையும் கேட்டிருப்பீங்க, இந்த கவுன்சிலரு, ஸோ அந்த மாதிரி ஊர் தலைவர் அந்த எல்லாத்தையும் நீங்கள் மீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அங்கன்வாடியில் உடனடியாக பணி கிடைத்து விடும். ஸோ அங்கன்வாடி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சத்துணவு செய்யறதுக்கு உண்டான வேலை. ஸோ இதுதான். ஸோ மறுபடியும் ஏதாவது எக்ஸாம் மறுபடியும் ஏதாவது ஜாப்ஸ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்ததோ அப்படின்னு தனியாக நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கி இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கன்வாடியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு தான் அட்ரஸை பின் பண்ணுவாங்க. அட்ரஸ் பின் பண்ணி தான் அந்த ஸ்கூலோடைய இது தூரத்தில் கால்குலேஷன் பண்ணி தூரத்தை சான்றிதழ் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே விநியோகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கே அப்படின்றத நாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல அங்கன்வாடி மையங்கள் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7783 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பலாம் அப்படின்றது அங்கன்வாடி மையத்தில் தற்சமயம் வந்திருக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்புங்க. ஸோ அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த A4 சீஸ் விண்ணப்பிக்கிறது எல்லாமே A4 சீஸ் போஸ்ட் கவரில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது சின்ன சின்ன கலர் யூஸ் பண்ணுறவங்க அது எல்லாமே சின்ன கவர் யூஸ் பண்ணுறவங்கலாம் பண்ணக்கூடாது. சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறதுனால ஒரு பெரிய கவரில் தான் அனுப்பணும். ஸோ அதாவது மாற்றி ஏதாச்சும் கலரில் நான் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களால் ரிஜெக்ட் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு உண்டான அந்த பாக்ஸை கொடுத்துருப்பாங்க, அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஜெராக்ஸையும் ஒரு செட்டு வந்து நீங்கள் கையோடு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பிடிச்சிட்டு ஸ்டாம்ப் ஒட்டி 5 ரூபா ஸ்டாம்ப் ஒன்று வாங்கி ஒட்டி 25 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வாங்கி ஒட்டி நீங்கள் போஸ்டரில் அனுப்பலாங்க. 5 ரூபா கவர் வாங்கணும், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் வாங்கி 25 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி போஸ்டரில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் தபால் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படின்றது உங்களுக்கே தெரிந்து விட கைக்கு போயிடுச்சு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க இந்த அங்கன்வாடி மையத்தில் விண்ணப்பிக்கணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டக சாலைன்னு சொல்லுவாங்க, கூட்டுறவு சம்மந்தப்பட்ட துறையில் அது வருது. பண்டக சாலையிலேருந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே விநியோகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கிராமப்புறங்களில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தலைப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க அனைவருமே அந்த அங்கன்வாடி ஊழியர்களாக மாறலாம் அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துலையும் ஒரு யூனியன் ஆஃபீஸ் நோட்டீஸ் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர்கள் பண்டக சாலையில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ இதுக்கு அங்கன்வாடிக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள் அங்கன்வாடிக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. தமிழகம் முழுவதுமே ரொம்ப நாள் கழிச்சு இந்த அங்கன்வாடி வேலையை தற்சமயம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கன்வாடி தமிழகம் முழுவதுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது இருந்தால் அவங்களுக்கும் வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்ககிட்ட இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்றத செக் பண்ணுவாங்க, ஒரு சீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, இன்டர்வியூ ஓகேங்களா, எதுவுமே கிடையாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே காசு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலவசமாக தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற பிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்ளலாம். தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ அப்ளை பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க இணைக்கான முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே அங்கன்வாடியோடைய சிறந்த அப்டேட் வந்து ரெடியாக இருக்குங்க. இதற்குண்டான அப்டேட்டை நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கன்வாடி சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு வேணும், மீண்டும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்குண்டான டீட்டெயிலை நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும். வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.